கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேசுகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நயன்தாரா மேடம் மிஸ்ஸஸ் தனுஷ் சார் இவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து போயிட்டு இருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அவங்களுடைய ஒரு மேரேஜ் பயோகிராஃபி மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஒரு காப்பிரைட் இஷ்யூ இது எல்லாமே நம்ம வந்து ரீசெண்டாக பேசியிருந்தோம். பட் நயன்தாரா மேடம் மிஸ்ஸஸ் தனுஷ் சார் அப்படின்ட்டு வரும்போது இந்த பர்டிகுலர் இஷ்யூ அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் இன்னொரு விஷயம் இதில் வந்து ஆட் ஆயிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் சார் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வேற ஒருத்தர் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. நயன்தாரா மேடம்க்கு காப்பிரைட் இஷ்யூக்காக ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படிங்கிற விஷயங்கள் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்ககிட்ட வந்து பேச போகிறேன். கருங்காலி எல்லை அப்படிங்கிற சாங் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு சாங். ஆவேஷம் மூவியில் வந்து ஃபஹத் ஃபாசில் சார் வந்து ஒரு ரீல்ஸ் மாதிரி எடுத்து அதுக்கு அந்த கருங்காலி எல்லை சாங் வந்து ஒரு 8 செகண்ட்ஸ் அந்த சாங் வந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் சாங் ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆவேஷம் படத்தில் அவங்க அந்த பர்டிகுலர் மியூசிக் டைரக்டர் கிரியேட் பண்ண ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ண ஒரு சாங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா, இது ஆல்ரெடி ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி பிளாக் ப்ரோ அப்படிங்கிற ஒரு மலையாளம் யூடியூப் சேனல், ஓகேங்களா, ஸோ அவங்க இந்த கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சாங் நல்லா இருக்கிறதுனால ஆவேஷம் படத்துடைய டீம் என்ன பண்ணுறாங்க, அவரை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன மணியை கொடுக்குறோம், ஸோ எங்களுக்கு இதுக்கான காப்பிரைட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு ஸோ அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி ப்ராப்பராக ஆவேஷம் படத்தில் அந்த பர்டிகுலர் சாங் வந்து 8 செகண்ட்ஸ் வந்து வருது. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஆவேஷம் மூவி முடிக்கும்போது ஸோ அதுக்கப்புறம் இந்த சாங் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகுது. நிறைய பேர் ரீல்ஸ்லாம் வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. நம்மளுடைய ஆக்ட்ரஸ் நயன்தாரா மேடம் அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ரீல்ஸ் போடுறாங்க. இதில் ஒரு காப்பிரைட் இஷ்யூ வருது. நயன்தாரா மேடம் வந்து எங்களை கேட்காம இந்த இது வந்து யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம், என்ன கௌதம ஊரில் நிறைய பேர் அந்த பர்டிகுலர் சாங்குக்கு வந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணால் அதே நயன்தாரா மேடம் மட்டும் காப்பிரைட் இஷ்யூ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இங்கே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஓன் ப்ராடக்ட் ஃபெமினைன் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் விதமாக காமிக்கிற விதமாக அந்த ரீல்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு. அதில் இந்த கருங்காலியிலே அப்படிங்கிற சாங் வந்து ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது கூட அந்த டீம் யூடியூப் சேனல் டீம் இருக்காங்களே அவங்க வந்து நோட்டீஸ் பண்ணல. யூடியூப் சேனல் டீமை வேற ஒரு 2 பேர் வந்து காண்டாக்ட் பண்ணி அந்த சாங்குக்கு வந்து ஒரு டீல் பேசி முடிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 lakh கிட்ட டீல் முடியுது. ஓகேங்களா, அந்த சாங்குக்கு ஒரு 5 to 10 lakh வந்து டீல் சம்திங் என்னமோ முடிகிற மாதிரியும் அந்த டைமில் அந்த டீல் பேசுகிறாங்க பார்த்தீங்களா. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த சாங்கை வந்து எங்களுக்கு தெரியாமல் நயன்தாரா மேடம் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க, அது ஆல்ரெடி அந்த சாங் வந்து பயங்கரமாக இது ஆயிடுச்சு, இப்போ எங்களால் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த டீல் வந்து கேன்சல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ நயன்தாரா மேடம் தான் இந்த டீல் கேன்சல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, காப்பிரைட் இஷ்யூ வந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. கேரளா கோர்ட்லேயே வந்து ஆமாம் இது வந்து காப்பிரைட் இஷ்யூ தான், இது வந்து முறைகேடு நடந்திருக்கு, இது தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறது கேரளா கோர்ட்லேயும் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னும் அதுக்கான அடுத்தடுத்த விஷயங்களும் நயன்தாரா மேடம் சைட்லேருந்து இன்னும் ரிப்ளைஸ் கொடுக்கப்படலை அப்படிங்கிறது தான் வந்து சோஃபார் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது இட் இஸ் அன்னோன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, தனுஷ் சார் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வேற ஒருத்தரும் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோ நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு காப்பிரைட் அப்படிங்கிறது வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் பயங்கரமாக நிறைய பேர் பேசுகிற ஒரு விஷயமா இருக்குது. இந்த காப்பிரைட் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாக எல்லாருக்குமே வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்ட் அப்படின்னே சொல்லலாம். இது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி இந்த வீடியோ அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.